டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். மக்களவைத் தேர்தல் தொகுதி பங்கீடு தொடர்பாக முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் மற்றும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனுடன் பாஜக மூத்த தலைவர்கள் ஆலோசனையில் ஈடுபட்டனர். சென்னை கிண்டியில் உள்ள தனியார் விடுதியில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் பாஜக சார்பில் மத்திய அமைச்சர்கள் கிஷன் ரெட்டி, வி.கே. சிங், எல். முருகன், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, மேலிட பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரனுடன் நடந்த பேச்சுவார்த்தையில் மக்களவைத் தேர்தலில் எந்தெந்த தொகுதிகளில் போட்டியிடுவது, எத்தனை இடங்களில் போட்டி என்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஓ பன்னீர்செல்வம் பாஜகவுடனான பேச்சுவார்த்தை சுமூகமாக நடந்ததாகவும் மக்களவைத் தேர்தலில் இரட்டை இலை சின்னத்தில்தான் போட்டியிட உள்ளதாகவும் கூறினார். மெகா கூட்டணியாக விளங்கிக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய கூட்டணி ஒரு தொகுதியை 2-3 பேர் கேட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. பேச்சுவார்த்தையில் சுமூகமான முடிவு உறுதியாக எட்டப்படும். உறுதியாக நான் கிளைம் பண்ணுவேன். உறுதியாக இரட்டை இலை சின்னத்தில் கிடைக்கும். நாங்கள் அந்த சின்னத்தில் நிற்போம். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த டிடிவி தினகரன் மக்களவைத் தேர்தலில் குறிப்பிட்ட சின்னத்தில்தான் போட்டியிட வேண்டும் என யாரும் நிர்பந்திக்கவில்லை எனவும் குக்கர் சின்னத்தில் போட்டியிட வேண்டும் என்பது தங்களது நிலைப்பாடு என்றும் கூறினார். இந்த தேர்தலில் ஒதுக்கப்பட்டு நாங்கள் போட்டியிட்ட சின்னம் ஆர்கே நகரில் நான் வெற்றி பெற்ற குக்கர் சின்னம். அதற்காக நாங்கள் உரிய நேரத்தில் தேர்தல் ஆணையத்தில் நாங்கள் மனு தாக்கல் செய்திருக்கோம். அந்த சின்னம் எங்களுக்கு கிடைத்தவுடன் தான் நம்புறோம். ஏன்னா நாங்கள் ஃபைல் பண்ண அன்னைக்கு வரைக்கும் அது யாருக்கும் ஒதுக்கப்படலை. அதனால அந்த சின்னம் கிடைக்கும் என்கிற நம்பிக்கை இருக்கிறது. இந்த சின்னத்தில் நிற்கிறீங்களா அந்த சின்னத்தில் நிற்கிறீங்களாங்கிற எந்த ஒரு நிர்பந்தமும் எந்த ஒரு அச்சுறுத்தலும் எங்களுக்கு இல்லை. பாஜக கூட்டணியில் ஏற்கனவே சில கட்சிகளுக்கு தொகுதிகள் ஒதுக்கப்பட்ட நிலையில் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரனுடனான ஆலோசனைக்கு பிறகு அவர்களுக்கான தொகுதிகள் குறித்த அறிவிப்பு இன்னும் ஓரிரு நாட்களில் வெளியாகும் என பாஜக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி வந்த நிலையில் சமத்துவ மக்கள் கட்சியையே பாஜகவில் இணைத்துள்ளார் அக்கட்சியின் தலைவர் சரத்குமார். இதன் பின்னணி மற்றும் சரத்குமாரின் அரசியல் பயணத்தை பார்க்கலாம். மக்களவைத் தேர்தல் நெருங்கும் வேளையில் பாஜகவுடன் கூட்டணி அமைப்பது குறித்து சமத்துவ மக்கள் கட்சியின் தலைவரான சரத்குமார் பேச்சுவார்த்தை நடத்தி வந்தார். இப்படியான சூழலில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சமத்துவ மக்கள் கட்சி பாஜகவில் இணைக்கப்பட்டதாக தெரிவித்தார். இது கட்சியின் முடிவல்ல, மக்கள் பணிக்கான தொடக்கம் என அவர் கூறினார். ஒரு வலிமையான மோடிஜி அவர்களுக்கு நாம் அர்ப்பணித்து அவருடன் சேர்ந்து செயல்பட்டால் என்ன என்று என் மனதில் தோன்றியது. ஏற்கனவே நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியுடன் தான் இந்த தேர்தலை சந்திக்க இருக்கிறோம் சொன்ன நாங்கள் இன்று பெருமையுடன் கூறுகிறேன், இது ஒரு சிறந்த வழி. மக்கள் பணியை நாம் தொடர்கிறோம். இந்த பயணம் சமத்துவ மக்கள் கட்சியின் முடிவல்ல, இது மக்களுக்காக நம்ம எடுக்கப்பட்ட முயற்சி. நாளை எழுச்சிக்காக எடுக்கப்பட்ட முடிவு. சரத்குமாரை மாநிலத்திற்குள் அடக்கி வைக்க பாஜக விரும்பவில்லை. அவர் தேசிய அரசியலுக்கு தேவை என்று தெரிவித்தார் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை. எவ்வளவு கடினமான ஒரு முடிவை இந்த நேரத்தில் நீங்க எடுத்திருக்கிறீங்கன்னா பொறுப்பு எங்களுக்கு இருக்குங்க. அதனால் இன்னைக்கு சரத்குமார் அவர்களை நாங்கள் ஏதோ தமிழகத்தில் அடைத்து வைக்க விரும்பவில்லை. அதுக்காக நான் தமிழகத்தில் அடைத்து வைக்க பாரதிய ஜனதா கட்சி விரும்பவில்லை. தமிழகத்தில் இருக்காரு நம்ம தமிழன், நம்முடைய பெருமை மிகுந்த தமிழன் நம்மோடு இருந்தாலும் கூட அவர் என்று தேசியத்துக்கு தேவைப்படுகின்றார். 2007ஆம் ஆண்டு அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சி என்ற பெயரில் புதிய அரசியல் கட்சியை நடிகர் சரத்குமார் தொடங்கினார். அக்காலகட்டத்தில் ஓய்வு பெற்ற IAS அதிகாரிகள் சிலர் சரத்குமாரின் கட்சியில் இணைந்தனர். இதனைத் தொடர்ந்து 2011ஆம் ஆண்டு அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து சட்டப்பேரவைத் தேர்தலை எதிர்கொண்ட சமத்துவ மக்கள் கட்சி 2 இடங்களில் வெற்றியை பெற்றது. சரத்குமார், எர்ணாவூர் நாராயணன் ஆகியோர் சமத்துவ மக்கள் கட்சியின் MLA-வாக சட்டப்பேரவை ஏறினர். உட்கட்சி பூசலில் எர்ணாவூர் நாராயணன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். 2016ஆம் ஆண்டு தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணியில் இருந்த சரத்குமார் தோல்வியையே தழுவினார்.
2021ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக கூட்டணியிலிருந்து விலகிய சமத்துவ மக்கள் கட்சி, மக்கள் நீதி மய்யம், ஐஜேகேவுடன் இணைந்து தேர்தலை சந்தித்த போதும் தோல்வி மட்டுமே கிடைத்தது. அதன் பிறகு பாஜகவுடன் இணக்கமாக சரத்குமார் செயல்பட்டு வந்த நிலையில் இந்த இணைப்பு அரங்கேறியுள்ளது. கடுமையான உழைப்பு, உறுதி, நேர்மை நான் எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால், எப்படி நாம் அனைவரும் பெருந்தலைவர்களைப் போல் ஒரு ஆட்சி வராதா என்று நினைக்கும் போது இன்று அப்படிப்பட்ட ஆட்சியை தருவதற்கு ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் அது மோடிஜி அவர்கள். ஆக நமது இயக்கம் மீண்டும் அடுத்த தேர்தலை சந்தித்து தொடர்ந்து தேர்தலை சந்தித்துக் கொண்டே போகிறது பதிலாக ஏன் நமது சக்தியை மற்றொரு சக்தியுடன் இணைத்து செயல்பட்டால் என்ன என்ற எண்ணம் எனக்கு வந்ததன் அடிப்படையில் தான் இன்று உங்களை எல்லாம் சந்தித்து உங்களின் பெயர் ஆதரவை பெற்ற பிறகுதான் அவர்கள் வந்து அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். பாஜகவில் சமத்துவ மக்கள் கட்சியை இணைத்தவுடன் தனது எக்ஸ் வலைதள பக்கத்தில் மோடியின் குடும்பம் என சரத்குமார் குறிப்பிட்டுள்ளார். சரத்குமாரின் இந்த முடிவு சாதகமா அல்லது பாதகமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் விஜயுடன் விக்னேஷ் முத்து. ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம். ட்ரிப் கேன்சலேஷன் இல்லை, எக்ஸ்ட்ரா பேமெண்ட் இல்லை, நியாயமான கட்டணம். இதுவே ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி ஆப்பின் உத்தரவாதம்.